ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ யாருக்காக நான் வந்து இந்த அலாரமே அடித்தாலேயே வந்து முரட்டு தூங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான். என்னென்னா வந்து அலாரம் மீன்ஸ் ஃபோனோட அலாரத்தவே வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் வந்து இந்த வாட்டர் அலார்ம் கிளாக். இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்றதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு நான் வந்து ESP32C3 மைக்ரோகண்ட்ரோலர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிரெட் போர்ட், ஒரு 0.96 இன்ச் OLED டிஸ்பிளே, ஆர்டிசி சென்சார், ஒரு ரிலே மாடியூல், ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி, அண்டு ஃபைனலாக வந்து 12 வோல்ட் வாட்டர் பம்ப். இதான் வந்து வாட்டர் டிஸ்பென்ஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். வந்து நம்ம இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்கள் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அந்த சர்க்யூட் டயக்ராம் வச்சு அசம்பிள் பண்ணிடுவோம். வந்து அந்த சர்க்யூட் டயக்ராமில் இருந்தபடி எல்லா கனெக்ஷன் பண்ணியாச்சு. OLED டிஸ்பிளே, அந்த ஆர்டிசி சென்சார், ரிலே, அப்புறம் வந்து அந்த வாட்டர் பம்பையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பவர் சப்ளை வந்து ரிலே ஆன் ஆகிடுச்சு. வந்து USB கேபிள் மூலிமா இப்போ கோடு அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ கோடு அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் கோடு கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆனதையும் வந்து இப்போ டைம் வந்து ரீசெட் ஆகிருக்கு. டைம் வந்து ரியல் டைமுக்கு வந்து இந்த டிஸ்பிளேல பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கீழே இருக்கிற டைம் தான் வந்து நமக்கு தேவையான டைமுக்கு வந்து இந்த நம்ம எந்த டைமுக்கு வந்து மோட்டார் ரன் ஆகணும்னு சொல்கிறாங்களோ அந்த டைமை வந்து கீழே நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து 16:59 இருக்கா, நம்ம வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி 17:05 போட்டு என்ட்ரு கொடுத்துட்டோங்கன்னா நம்ம வந்து டைம் ரிலேயில் வந்து கீழே டைம் ரீசெட் ஆகிருக்கும். அதாவது 5 மணி 5 நிமிஷத்துக்கு வந்து அந்த டைமில் வந்து இந்த மோட்டார் ரன் ஆகி வாட்டரை வந்து எமிட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக பண்ணுறதுனால இப்போ USB எப்பவுமே லேப் கோடே இருக்க முடியாதுல்ல, அதனால் வந்து USBயை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பவர் சப்ளைக்காக வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேட்டரி வந்து பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் கொடுத்தா மறுபடியும் ரீசெட் ஆகிடும். மறுபடியும் அதே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த டைம் ஆனதையும் இப்படி வந்து வாட்டர் கரெக்டாக பம்ப் ஆகுதா என்னன்றதை வந்து செக் பண்ணுவோம். இப்போ இந்த கம்ப்ளீட் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 12 வோல்ட் மோட்டார் வந்து ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு 12 வோல்ட் சப்ளை வேணும் தான். அதுக்காக நான் வந்து எனக்கு பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பேட்டரி இருந்தாலும் சின்ன பேட்டரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து இப்போ கீழே டைமர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைம் வந்து 5:05 ஆகும்போது நமக்கு வந்து இந்த மோட்டார் ரன் ஆகி வந்து வாட்டர் பம்ப் பண்ணும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து டைம் ரீச் ஆன உடனே வந்து மோட்டார் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து 3 செகண்ட் டிலே கொடுத்து பம்ப் பண்ண வச்சுருக்கேன். அதனால் வந்து டைமிங் விட்டு விட்டு வந்து மோட்டார் ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு 5 டைம் ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்து கோட் எழுதியிருக்கேன். அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டோட சர்க்யூட் டயக்ராம் அப்புறம் கோடு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.